ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு நல்லா மொறுன்னு பொரி உருண்டை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 4 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொரி நல்லா மொறுன்னு இருக்கணும்காக தான் நம்ம வறுக்கிறோம். சிம்லயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப பொரி நல்லா மொறுன்னு இருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாக தயார் பண்ணலாம் வாங்க. இப்ப ஒரு பாத்திரத்தை எடுத்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெல்லமும் இதுல போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 3 ஏலக்காயை நசுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி அதே பாத்திரத்துல வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நுரைச்சி வரும். 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து இந்த பாக கொஞ்சமா தண்ணியில விட்டு பார்த்தா தண்ணியில மிதக்கும். இத கையில எடுத்து நசுக்கி பார்த்தா ஹார்டா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருக்க பொரியை இதுல போட்டுக்கலாம். சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உருண்டை பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்க, கையில கொஞ்சமா அரிசி மாவை நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்சமா பொரி எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கலாம் வாங்க. இது சூடாதான் இருக்கும். சூடு இருக்கும் போதே பண்ணாதான் உண்டு உருண்டை நல்லா பண்ண முடியும். சூடு ஆறுன பிறகு பண்ணா உருண்டை சுத்தமா வராது. அதனால சீக்கிரமா உருண்டை பண்ணிக்கலாம். மீதி இருக்க பொரியும் இது மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, பொரி உருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, நல்லா மொறுன்னு சூப்பரா இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.